வணக்கம். 2025 பிப்ரவரி 10 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே ஒன்றும் தென்சீன கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா நோக்கியும் வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வடதுருவ குளிரலையை தென்னரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய 2 வேறு வலுவான புயல்கள் வடதுருவ குளிரலையை தென்னரைக்கோளம் நோக்கி வட அரைக்கோளம் வழியாக ஈர்க்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கிறது. பனிப்பொழிவும் குளிரும் கூடுதலாக இருக்கிற வேளையில் பகல் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. இருந்தாலும் 36 டிகிரிக்கு மேல் பிப்ரவரியில் செல்ல வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது 35.5 34.8 குறைந்திருக்கிறது. 34.5 வரை குறைந்திருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை. அதே நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 15.5 வரை சற்று உயர்ந்திருக்கிறது. ஆகவே இரண்டுக்கும் இடையே 20 டிகிரி வேறுபாடு இருந்தது. தற்பொழுது 19 டிகிரியாக குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் பிப்ரவரி 12, 13, 14 எதிர்பார்க்கப்பட்ட மழை என்பது ஏற்கனவே இல்லை என்று சொன்னாலும் மிரட்டும் வானமாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி 12, 13, 14 இலங்கைக்கு மழை உண்டு. தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டாவில் 2 நாள் மிரட்டி கொண்டிருக்கும். மழை வாய்ப்பில்லை. மழை வாய்ப்பு உறுதி. பிப்ரவரி இறுதி வாரம் பிப்ரவரி 22 எதிர்பார்க்கப்பட்ட மழை ஓரிரு நாள் தாமதமாக பிப்ரவரி 23 அல்லது பிப்ரவரி 24 தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 24, 25, 26 அல்லது 23, 24, 25 நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது. இலங்கைக்கு கனமழையே தெரிகிறது. ஆகவே தற்பொழுது மழை வாய்ப்பு சதவீதம் கூடியிருக்கிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் அந்த நாளிலே மழை வாய்ப்பை அறிந்து பயிர் செய்திட வேண்டும், அறுவடை செய்திட வேண்டும். ஆகவே தொடர்ந்து விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.